வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பேருவளையில் அர்ஜென்டினாவின் தோல்வியை மெஸ்ஸியின் ஜேர்சியை எரித்து கொண்டாடிய ரசிகர்கள். செல்ஃபி மோகத்தால் வந்த நிலை பொடி மெனிகை தொடரிலிருந்து வீழ்ந்த துருக்கி ஜுவதே. உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய நிலை வரும் சில உயர் அதிகாரிகளுக்கு சென்ற செய்தி. நாமல் பகிர் தகவல். அனுமதியின்றி கட்டப்படும் பலாலி ராணுவ வைத்தியசாலைக்கு எதிர்ப்பு. சுமந்திரன் எச்சரிக்கை. வடக்கில் சினிமா பாடல்கள் ஆடல்களுக்கு தடை. வெளியிடப்பட்ட முக்கிய அறிவித்தல். நிர்வாக திறனின்மை விமர்சனம். கலந்தாலோசிப்போம் என டக்ளஸ் உறுதி. இன்று முதல் அதிகரிக்கும் முட்டையின் விலை உயர்வு. கடற்தொழிலாளர்கள் அவதானம். கடற்பரப்புகள் கொந்தளிப்பு. விசேட எச்சரிக்கை விடுத்த வளிமண்டலவியல் திணைக்களம். இலங்கையின் பேருவளையில் அர்ஜென்டினா அணியின் தோல்வியை அடுத்து லியோனல் மெஸ்ஸியின் ஜெர்சியை எடுத்து ரசிகர்கள் கொண்டாடியுள்ளார்கள். 2026 ஃபிஃபா உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஸ்பெயினிடம் அர்ஜென்டினா தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து இலங்கையின் கால்பந்து ரசிகர்கள் அதிகம் உள்ள பகுதிகளான பேருவளை, மட்டக்களப்பு மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் மாற்று அணி ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் அர்ஜென்டினா மற்றும் மெஸ்ஸியின் ஜெர்சிகளை எரித்தும் தீவிரமாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டதாக உள்ளூர் சமூக வலைதள பக்கங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. சமீபத்தில் நடைபெற்ற விறுவிறுப்பான 2026 உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அணி தோல்வியை தழுவியது. இலங்கையில் பிரேசில், போர்ச்சுகல், பிரான்ஸ் போன்ற மாற்று அணிகளின் தீவிர ஆதரவாளர்கள் அர்ஜென்டினா ரசிகர்களை வம்புக்கு இழுக்கும் நோக்கில் இந்த ஜேர்சி எரிப்பு மற்றும் கிண்டல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் உலகக்கோப்பை காலங்களில் இருவேறு அணி ரசிகர்களுக்கு இடையே இவ்வாறான தீவிர மோதல்களும் ஜேர்சி மற்றும் கொடிகளை எரிக்கும் சம்பவங்களும் இதற்கு முன்னரும் பதிவாகியுள்ளன. மெஸ்ஸியின் தீவிர ரசிகர்கள் இச்செயலுக்கு தங்களது கடும் கண்டனங்களை சமூக வலைதளங்களில் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. What's the game plan? Try and get the penalties because still no efforts on goal. Quite incredible. நடிகை திரிஷா கிருஷ்ணன் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடைபெற்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் இலங்கை தமிழ் மொழியின் தூய்மையான தன்மையை புகழ்ந்து பேசியுள்ளார். அந்த நிகழ்ச்சியில் பேசிய திரிஷா, இலங்கை தமிழ் மொழியை கேட்பதை விரும்புவதாகவும் அது பேசப்படும் விதத்தை ரசிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனக்கு இலங்கை தமிழும் அதன் தூய்மையான தன்மையும் மிகவும் பிடிக்கும். நாங்கள் கூட அப்படி பேசுவதில்லை என்று கூறிய போது பார்வையாளர்கள் கைதட்டி அவரை உற்சாகப்படுத்தியுள்ளனர். இது குறித்து பல காணொளிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டிருக்கின்றது. தமிழ்ல என்ன பேசணும், எனக்கு ஸ்ரீலங்கன் தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஆனா அது ரொம்ப எனக்கு வராது. அப்கோர்ஸ் என்னோட சென்னை தமிழ் நல்லாவே வரும். நீங்க எல்லாரும் தமிழ் பேசுவீங்களா? இருக்கு இந்த மாதிரி தமிழ் அங்க கூட பேச மாட்டோம். we speak a bit of slang. இங்க ரொம்ப பியூர் தமிழா இருக்கு. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் வெளிப்பண்ணம் மற்றும் குறுந்துக ஹகத்மாவுக்கு இடைப்பட்ட பகுதியில் சொகுசு பயணிகள் பேருந்தொன்றில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கொட்டாவையிலிருந்து காலி நோக்கி செல்லும் வழியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் வாகன சாரதிகள் அவதானத்துடன் பயணிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கம் தனது அரசியல் ஆதிக்கத்தை தக்கவைக்க அடக்குமுறைகளை நம்பியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்புகளை வெளிப்படுத்தும் போது அரசாங்கம் அச்சுறுத்தல்களை பயன்படுத்துவதாக அவர் கண்டித்துள்ளார். அரசாங்கத்தை விமர்சிப்பவர்கள் மற்றும் அதற்கு எதிராக கருத்து தெரிவிப்பவர்கள் விசாரணை என்ற பெயரில் அச்சுறுத்தப்படுவதாகவும் சில விமர்சகர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு தள்ளப்படுவதாகவும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை அச்சுறுத்தி நாட்டை ஆள நினைக்கும் தந்திரங்கள் நீண்ட காலம் நிலைக்காது என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் எச்சரித்துள்ளார். இந்த அடக்குமுறைகளை எச்சரித்து தாங்கள் விரும்பும் வகையிலான ஒரு வளர்ந்த நாட்டை உருவாக்கும் ஆற்றல் கொண்ட புதிய அரசியல் சக்தியை பொதுமக்கள் ஒன்றிணைந்து கட்டியெழுப்ப வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். மாத்தறை வெள்ளமடவ பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில்
ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 6 பேர் படுகாயமடைந்தனர். தெவுந்தரவிலிருந்து மாத்தறை நோக்கி சென்று கொண்டிருந்த சீமேந்து ஏற்றிய பாரவூர்தி ஒன்றும் மாத்தறையிலிருந்து தெவுந்தரவு நோக்கி சென்று கொண்டிருந்த டிபெண்டர் ரக வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தின் போது டிபெண்டர் வாகனத்தில் 7 பேர் பயணம் செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் டிபெண்டர் வாகனத்தை செலுத்திய சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். காயமடைந்த ஏனைய 6 பேரும் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 2 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. நானு ஓயாவிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த போடி மேனிகே தொடருந்தின் மிதிபலகையில் பயணித்த 23 வயதுடைய துருக்கி நாட்டு யுவதி ஒருவர் கீழே வீழ்ந்து படுகாயமடைந்துள்ளார். நேற்று காலை 9 மணியளவில் நானு ஓயா தொடருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட தொடருந்திலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக அம்பேவளை தொடருந்து நிலைய அதிபர் தெரிவித்துள்ளார். பெரகும்பரம் மற்றும் அம்பேவளை தொடருந்து நிலையங்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. குறித்த யுவதி தனது 2 தோழிகளுடன் நானு ஓயாவிலிருந்து எல்லை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது தொடருந்தின் மிதிப்பலகையில் நின்று படம் எடுக்க முயன்ற போதே தவறி கீழே வீழ்ந்துள்ளார். விபத்து இடம்பெற்றவுடன் தொடர்ந்து பாதுகாவலர்கள் உடனடியாக செயற்பட்டு காயமடைந்த யுவதியை மீட்டு அம்பேவள தொடருந்து நிலையத்துக்குள் கொண்டு சென்று அங்கிருந்து அவரது 2 தோழிகளுடன் அவர் நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். யுவதியின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதால் மேலதிக சிகிச்சைக்காக அவர் நுவரெலியா மருத்துவமனையிலிருந்து கண்டி போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் எதிர்வரும் ஆகஸ்ட் 17ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாக உள்ளது. நல்லூர் கந்தசுவாமி திருவிழாவிற்கான முன்னாயத்த ஏற்பாடுகள் குறித்து ஆரம்ப கட்ட பூர்வாங்க கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாண மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்தராய தலைமையில் யாழ்ப்பாண மாநகர சுகாதார மருத்துவ அதிகாரி பணிமனையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் நல்லூர் கந்தசுவாமி ஆலய பிரதிநிதிகள், யாழ்ப்பாண மாநகர சபை ஆணையாளர், மாநகர சபை உறுப்பினர்கள், துறைசார் அதிகாரிகள் மற்றும் மத தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பக்தர்களின் வசதிக்கான சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக கலந்துரையாடினர். இந்த நிலையில் சினிமா பாடல்கள், ஆடல் பாடல்கள் உட்பட 5 கலாசார விரோத நிகழ்வுகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகர முதல்வர் அறிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அம்பாறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனிடையே நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக வறட்சியான வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேவேளை வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், மாத்தளை, அம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று முதல் முட்டையின் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. குருநாகல் குளியாப்பட்டியவில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே குறித்த சங்கத்தின் தலைவர் சரத் ரத்நாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி வெள்ளி முட்டை 41 ரூபாயாகவும், சிவப்பு முட்டை 42 ரூபாயாகவும் நடைமுறைக்கு வருவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபையில் அனுமதி பெறப்படாமல் கட்டப்பட்ட பலாலி ராணுவ வைத்தியசாலையை இடிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பலிகாமம் வடக்கு பிரதேச சபை முன்னெடுக்கும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் பலாலி ராணுவ வைத்தியசாலையின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தமை தொடர்பில் ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், பலிகாமம் வடக்கில் 2176 காணிகள் தொடர்பான வழக்கிலும் அந்த வைத்தியசாலையில் அமைந்துள்ள காணி அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அது ஏற்கனவே சுவீகரிக்கப்பட்ட காணி என்ற நிலைப்பாட்டையே அதிகாரிகள் முன்வைக்கின்றனர். அந்த காணி
சுவீகரிப்புக்கு வர்த்தமானியை ரத்து செய்ய வேண்டும் என்பது எமது தொடர்ச்சியான கோரிக்கையாக உள்ளது. அது இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. சுவீகரிக்கப்பட்ட காணிக்குள் வைத்தியசாலையை அமைப்பதாக அவர்கள் பதிலளிக்கின்றனர். எந்த ஒரு கட்டுமான பணிகளை மேற்கொள்வதாயினும் அந்த பிராந்தியத்திற்குரிய உள்ளூராட்சி மன்றத்தின் கட்டட அனுமதி கட்டாயம் பெறப்பட வேண்டும். ஆனால் இது அனுமதியின்றி மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானமாகும். இதனை உடனடியாக நிறுத்துமாறு பலிகாமம் வடக்கு பிரதேச சபை அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. அவர்கள் அந்த அறிவுறுத்தல்களை பின்பற்ற தவறினால் குறித்த கட்டடத்தை இடிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பலிகாமம் வடக்கு பிரதேச சபை மேற்கொள்ளும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வின் போது 3ஆம் கட்டத்தின் 37ஆம் நாள் அகழ்வாய்வு பணிகள் நேற்று யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் கண்காணிப்பில் முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய அகழ்வாய்வில் மேலும் 9 மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டன. இதன் மூலம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வாய்வின் 3 கட்டங்களிலும் இதுவரை 446 மனித எலும்புக்கூடுகள் சுத்தம் செய்யப்பட்டு அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 434 மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. மேலும் நேற்று 429ஆம் இலக்க மனித எலும்புக்கூடு கால்கள் மடக்கப்பட்ட அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்டிருந்தது அடையாளம் காணப்பட்டது. கடந்த ஆண்டு இடம்பெற்ற 2ஆம் கட்ட அகழ்வாய்விலும் இதுபோன்ற நிலையில் புதைக்கப்பட்டிருந்த ஒரு மனித எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வில் கால்கள் மடக்கப்பட்ட அமர்ந்த நிலையில் புதைக்கப்பட்ட மனித எலும்புக்கூடு அடையாளம் காணப்படுவது இது 2வது சந்தர்ப்பமாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இபிடிபி கட்சியின் ஆதரவுடன் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்த சபைகளில் உள்ள நிர்வாக திறனின் தொடர்பாக விமர்சனங்கள் எழுவது தமக்கு தெரியும் என்றும் அது குறித்து கலந்தாலோசிக்கப்படும் என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். அண்மையில் ஜாலில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவரினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலுரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன் போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மக்கள் தேர்தல் மூலம் பிரதேச சபையின் உறுப்பினர்களை தெரிவு செய்த பின்னர் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை என்றால் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாது. ஆகவே ஒரு முயற்சியாக ஆதரவு வழங்கி பார்ப்போம் என்றுதான் வழங்கினோம். அப்படித்தான் முதலில் மணிவண்ணனுக்கும் ஆதரவு வழங்கினோம். ஆனால் அவராலும் சரியாக செய்ய முடியவில்லை. இலங்கை தமிழர் கட்சிக்கு ஆதரவளித்த பின்னர் அவர்களாலும் சரியாக செயல்பட முடியவில்லை என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது குறித்து சம்பந்தப்பட்ட தலைமைகளான CVK சிவஞானம் மற்றும் MA சுமந்திரன் ஆகியோருடன் கதைத்து விரைவில் ஒரு முடிவுக்கு வரவிருக்கின்றோம். எமக்கு ஆட்சியில் பங்கெடுக்க விருப்பமில்லை. ஊர்காவல்துறையை எடுத்து பார்த்தால் எங்களுக்கு தான் பெரும்பான்மை உள்ளது. ஆனால் நாங்கள் பதவியை விரும்பவில்லை. இன்றைய ஆட்சியாளர்களிடம் மக்களது பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழி இல்லை. அதனால் தான் ஆட்சியில் பங்கெடுக்காமல் வெளியில் இருந்து கொண்டு சரியானவற்றிற்கு ஆதரவளிப்பதும் பிழையானதை எதிர்ப்பதும் என்று முடிவு செய்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.